ப்ளஸ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி, நம்ம வீடுகளில் இருக்கிற லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு என்னென்ன ரெசிபிஸ் வந்து என்ன நம்ம வந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இந்த வீடியோ வந்து என்ன நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ என்னென்ன ரெசிபிஸ் அப்படிங்கிறது பார்த்துடலாம். நம்ம இப்போ சப்பாத்தி நூடுல்ஸ் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு 2 சப்பாத்தி வந்து என்னென்னா எடுத்துகிட்டு அதை ரோல் வந்து என்ன பண்ணிக்கிறேன். இது மாதிரி நல்லா டைட்டாக வந்து என்ன ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அதை ஒரு கத்தி வச்சு குட்டி குட்டியாக வந்து என்ன கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து என்ன நூடுல்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து என்ன வரும். ஸோ இது மாதிரி குட்டி குட்டியாக வந்து என்ன கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த திக்னஸ் வந்து தேவைப்படுதோ ஸோ அந்த அளவுக்கு வந்து என்ன கட் பண்ணிக்கோங்க. இதை ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வரும். ஸோ இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். உதுத்து விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன இந்த நூடுல்ஸ் மாதிரி வந்து என்ன வரும். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி நல்ல லென்த்தான ஒரு நூடுல் மாதிரி வந்து என்ன உங்களுக்கு வந்து கிடைக்கும் சப்பாத்தி. ஸோ இதை எடுத்து நம்ம தனியாக வந்து என்ன எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேயே குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி, இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு அரை வெங்காயத்தை இது மாதிரி நீளமாக கட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் அதை வந்து என்ன இது மாதிரி கீறி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் வந்து என்ன இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி அதையும் வந்து என்ன நீளமாக கட் பண்ணி இது மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேபேஜ், கேரட், அதுக்கப்புறம் பீன்ஸ், இந்த 3 வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கேரட்டையும் கேபேஜையும். பீன்ஸை வந்து என்ன இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து ஹாஃப் குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த சப்பாத்தியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதோட நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மசாலாஸோடு சேர்ந்து. இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ், ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் ஒரு தேவையான அளவு கொத்தமல்லி இலை இவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்மளோட சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி, அவ்வளவுதான். அடுத்து சப்பாத்தி ரோல் வந்து என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து என்ன ஒரு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக உப்பு, அதே மாதிரி கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் கேரட், கேபேஜ், முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் ஆனியன், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து என்ன ஒரு சாலட் மாதிரி வந்து என்ன ரெடி பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து என்ன கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கையாலேயே வந்து என்ன நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு சாலட் மாதிரி எடுத்து இதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு கல்லில் நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம்ல ஆயில் லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருந்தா அந்த முட்டையை வந்து என்ன ஆட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அதுக்கு மேலே ஒரு சப்பாத்தியை வந்து என்ன வச்சிடலாம். வச்சுட்டு இந்த முட்டை நல்லா வேகவும் அதை வந்து என்ன மாற்றி போட்டுருங்க. அதுக்கு கொஞ்சமாக ஆயில் வந்து என்ன ஊற்றுறேன். ஊற்றிட்டு இப்போ அதை வந்து என்ன அப்படியே மாற்றி போட்டுக்கலாம். நம்ம
மாற்றி போட்டதுக்கப்புறம் அந்த சைடும் லைட்டாக ஹீட் ஆகவும் 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து அதை வந்து என்ன நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. பிளேட்டில் வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே லைட்டாக டொமேட்டோ கெச்சப் வந்து என்ன ஒரு லேயர் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதை அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சாலடை வந்து என்ன நடுவில் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ அதை வந்து என்ன நல்லா அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் வந்து என்ன வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த கெச்சப்பை வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து என்ன மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த சப்பாத்தியை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கையில் வச்சு சாப்பிட்டாலும் சரி தான். இல்லை அப்படின்னா ஒரு டூத் பிக் வச்சு அதில் குத்திட்டீங்க அப்படின்னா அது வந்து என்ன உங்களுக்கு விலகாமல் வந்து என்ன இருக்கும். ஸோ அந்த ரோல் வந்து என்ன பிரியாமல் இருக்கும். ஸோ இதனால் ஒரே ஒரு டூத் பிக் வச்சுட்டு நடுவில் வந்து என்ன அதை வந்து நல்லா சீல் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பர்ஃபெக்டான சப்பாத்தி ரோல் வந்து என்ன நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து என்ன சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. அவ்வளவுதான், நம்மளோட சப்பாத்தி ரோல் ரெடி. இப்போ நம்மளோட சப்பாத்தி விராப் வந்து என்ன ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சப்பாத்தி எடுத்துகிட்டு அதில் நடுவில் வந்து என்னென்னா கத்தி வச்சு லைட்டாக இது மாதிரி வந்து என்ன ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து என்ன 4 ட்ரையாங்கிளாக வந்து என்ன பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அதில் ஒரு சைடு வந்து என்ன கெச்சப் வந்து நம்ம தடவிக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து என்னென்னா ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து என்ன அதில் வச்சிடுறேன். இது வந்து உங்களோட விருப்பம் தான், நீங்கள் இதை வந்து எப்படி வேணாலும் வேப் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் வச்சுட்டு அதுக்கு மேலேயே கொஞ்சமாக தக்காளி வந்து என்னென்னா வச்சிடுறேன். இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிடுறேன். அண்ட் ஒரு போர்ஷன் முடியவும் அதுக்கு அடுத்த போர்ஷனில் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து என்ன வச்சிடலாம். நான் கேரட்டும் கேபேஜும் வந்து என்ன வச்சுருக்குறேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த போர்ஷனில் வந்து என்ன பொட்டேட்டோ பாயில் பண்ணி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ள வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் குட்டி குட்டியாகவே வைங்க, அப்போ தான் நமக்கு வந்து என்ன கரெக்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் இப்படி தான் வைக்கணும்னு இல்லை, இதில் நீங்கள் முட்டை கூட வச்சுக்கலாம். அது மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு எது இஷ்டமோ அது வந்து என்ன நீங்கள் வச்சுக்கலாம். அதை வச்சதுக்கப்புறம் இப்போ அது வந்து என்ன ரோல் பண்ண ஆரம்பிங்க. ஒரு சைடு ரோல் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு சைடும் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு சப்பாத்தி விராப் மாதிரி வந்து என்ன கிடைக்கும். நீங்கள் இதை இப்படியே வந்து என்ன எடுத்து அப்படியே கடிச்சு வந்து என்ன சாப்பிட்டுக்கலாம். இப்போது நம்ம இதை வந்து என்ன பட்டர் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்னா இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஒரு பட்டர் எடுத்து அது வந்து என்ன கல்லில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இந்த விராப் அதுக்கு மேலே வச்சு ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து என்ன நம்ம வந்து மாற்றி போட்டுக்கலாம். ஸோ ஒரு சைடு நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து என்ன மாற்றி போட்டாச்சு. அதுவும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பிளேட்டில் வந்து என்ன சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பர்ஃபெக்டான ஒரு சப்பாத்தி விராப் வந்து என்ன ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நான் எடுத்து காமிக்கிறேன் கையில். அது வந்து என்ன கொஞ்சம் கூட வெளியே வராமல் அப்படியே வந்து என்னென்னா சூப்பராக வந்து உள்ள செட் ஆகிருக்கு. இதை அப்படியே நீங்கள் வந்து என்ன கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுலேயே ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் பனானா சாக்லேட் இது எல்லாமே வந்து என்ன இதில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்வீட் பர்ஷனும் வந்து என்ன நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி விராப் வந்து என்ன ரெடி. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சப்பாத்தி எடுத்து அதை இப்படி வந்து என்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் அதை வந்து என்ன உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து என்னென்னா நம்ம நல்லா திரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக கீ வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறேன். அதோடைய கேஷ்யூஸ் வந்து என்ன ஒரு 5-6 கேஷ்யூ ஆட் பண்ணிக்கிறேன். கேஷ்யூ வந்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் லைட்டாக வந்து என்ன ஃப்ரை பண்ணிக்கோங்க. கேஷ்யூவை கீயில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் திரிச்சு வச்சுருந்தோம்ல அந்த மிக்ஸை வந்து என்ன உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அந்த கீயையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சுடும், கை சுடும். ஸோ அதனால் ஸ்பூன் வச்சு லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு வந்து என்ன லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து என்ன லட்டுவாக எடுத்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக எடுத்துகிட்டு கைக்கு நடுவில் வச்சுட்டு இப்படி ரவுண்டாக வந்து என்ன பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. லட்டு ஷேப்பில் பிடிச்சி ஒரு பவுலில் வந்து என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மீதி எல்லாத்தையும் வந்து என்ன நான் பிடிச்சி வச்சுறேன்.
ஒரு சூப்பரான ஒரு லட்டு வந்து என்ன நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இது வந்து என்ன நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான ரெசிபிஸ் எல்லாமே வந்து என்ன நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் இது வந்து என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரியான ஒரு நியூ வீடியோவோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.